गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् त्रयम्पकम् ॐ त्रयम्पकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मोक्षीयमामृतात् त्रयम्पकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यु मोक्षीयमामृतात् त्रयम्पकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मोक्षीयमामृतात् स्वादिष्टानाम्बुजगता चतुर्वक्त्र मनोहरा शूलाध्यायुध संपन्ना पीतवर्णा अतिगर्विता मेधोनिष्ठा मधुप्रीता बन्दिन्याति समन्विता दद्यन्नासक्त हृदया काकिनी रूपधारिणी. இப்போ நம்ம சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரத்துல இருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த சக்கரங்கள்ல கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது சௌந்தர லகரியில படிச்சவாளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், மற்றவாளுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி போன சனிக்கிழமை சொல்லிட்டேன். அது உங்களுக்கு தெரியாது, அதனால சில பேருக்கு தெரியாது, அதனால மறுபடியும் சொல்றேன். இந்த 9வது ஸ்லோகம் சௌந்தர லகரியில ஆச்சாரியால் வந்து மூலாதாரத்துக்கு அப்புறம் மணிப்பூரகம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தந்திர சாஸ்திரத்து பிரகாரம் நம்முடைய சரீரத்துல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படிங்கிற 6 சக்கரங்கள் வந்து சொல்லப்படும். இதுல வந்து மூலாதாரத்துல பிருத்வி தன்மாத்திரையும், மணிப்பூரகத்துல ஜல தன்மாத்திரையும், சுவாதிஷ்டானத்துல அக்னி தன்மாத்திரையும், அநாகதத்துல வாயு தன்மாத்திரையும், விசுத்தியில சப்த தன்மாத்திரையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால இந்த ஜல தத்துவம் வந்து ஜலத்துக்கு வந்து 4 தன்மாத்திரைகள். அதுக்கு அக்னிக்கு வந்து 3 இருக்கு. அதனால இந்த சக்கரம் கிரமமா வரும் பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தின்னு வந்து நம்ம வந்து விசுத்திக்கு 1, அநாகதத்துக்கு 2, மணிப்பூரகத்துக்கு 3 தன்மாத்திரைகள், சுவாதிஷ்டானத்துக்கு 4, மூலாதாரத்துக்கு 5ன்னு சொல்லும் போது மணிப்பூரகம் ஜல தன்மாத்திரையா வந்து இருக்க முடியும். ஏன்னா அங்க 3 தன்மாத்திரைகள் தான் இருக்கு, ஜல தத்துவமா அது இருக்க முடியும். ஆச்சாரியால் என்ன சொல்லிட்டாருனாக்கா, அவர் அந்த கிரமத்துல வந்து மூலாதாரம் மணிப்பூரகம் சொல்றார். ஆனா சச்சக்கர நிரூபணம் அப்படிங்கிற கிரந்தத்துல, அந்த கிரந்தத்துல என்ன சொல்லிட்டாருனாக்கா, நம்மளுடைய சக்கர கிரமம் அப்படியே கரெக்டா வச்சுப்போம். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்ங்கிறத அப்படியே வச்சுப்போம். ஆனா என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, மூலாதாரத்துல பிருத்வி தத்துவம், சுவாதிஷ்டானத்துல ஜல தத்துவம், மணிப்பூரகத்துல அக்னி தத்துவத்தை கொண்டு போயிட்டா ரொம்ப சுலபம் அப்படின்னு அவ பண்ணிக்க. அந்த ஷட் சக்கர நிரூபணம் அப்படிங்கிற கிரந்தத்துல நம்மளுடைய ஒரு சௌகரியத்துக்காக அவ அப்படி மாத்திருக்கா. அதே தான் நம்ம அதாவது நம்ம வசினி வாக்தேவிகள் என்னத்தை சொல்றாளோ அதைத்தான் அவ சொல்றான். இவ வந்து இந்த சுவாதிஷ்டானத்துல வந்து சதுர்வக்ர மனோகரான்னு சொல்லியிருக்கா, 4 முகங்கள் உள்ளவள்னு சொல்றான். அதனால 4 தன்மாத்திரைகள் இந்த சுவாதிஷ்டானத்துக்கு தான் இருக்கு. ஆனா இந்த எழுத்து வந்து சில இடத்துல வந்து மாறுது. இங்க வம் வந்திருக்கு, இந்த சுவாதிஷ்டானத்துக்கு வம் வந்திருக்கு. ஆனா வம்காரம் வந்து எந்த இடத்துல வந்தது, நான் அன்னைக்கு உங்களுக்கு அந்த இது நவாவரண கீர்த்தனை நான் உங்களுக்கு சொன்னேன். ஹம்காராகார மூர்த்தாயாங்கிறது வந்து விசுத்தி ஹம்காரம்ங்கிறது. அன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த பாட்டும் பாடி காமிச்சேன். ஹம்காராகார மூர்த்தியா அத்தனு தல்வானா தோத்பாவி
கம்புகட்யாः सर्वसङ्कतयाः शङ्करहृदयाः विशुद्धिनिलयायाः சிவயுதாயாக. ஹம்காரம்ங்கிறது இந்த விஷுதியில இருக்குங்கிறது இந்த நவாவரண கீர்த்தனையில உங்களுக்கு காமிச்சிட்டேன் நான். அடுத்தது வந்து இந்த அநாகத சக்கரம். அநாகத சக்கரத்துல எம் ரூபாயா அநாகத சக்கர நிலைய புவன பராயம் ரூபாயாக. அநாகத சக்கரத்துல எம் ரூபாயா இருக்கா, எம் அப்படிங்கிறது அதுவும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து சுவாதிஷ்டானம். இந்த நவாவரணத்துல சுவாதிஷ்டானம் சொல்லி அதுலதான் வந்து இந்த ரா சொல்லியிருக்கு. நம்ம வந்து மணிப்பூரகத்துல ராவை பார்த்துட்டோம். இப்ப இந்த நவாவரண கீர்த்தனையில வந்து இந்த பரம பாவல்யா தமோபஹாய. அது என்ன சொல்றதுன்னா சுவாதிஷ்டான சக்கரஸ்திதாயாம் அருணாதலேச பிரகடித சக்தியா. அது வந்து சுவாதிஷ்டானத்துல இந்த ரா இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம சுவாதிஷ்டானத்துல என்ன இருக்குன்னாக்க வா இருக்கு. வா நடுவுல நீங்க பார்த்தீங்களா வம் இருக்கு நடுவுல. கவனிச்சிருக்கேளப்பா. அத எழுத்து மட்டும் மாறுது. இந்த நான் உங்களுக்கு சொன்ன அந்த எழுத்துக்களுக்கும் அந்த சக்கரத்திலையும் இந்த எழுத்து மட்டும் இந்த 2 இடத்துல மட்டும் மாறும். இந்த வம் வந்து என்ன சொல்லியிருக்குனாக்கா மணிபூர கவாசினி கருணாம்பூவர்ஷினி ஹரநேத்ராக்னி சமனி அனங்காங்கதாயினி ஓங்கார ரூபிணி சுதாசார சாரவாகினி. வம்கார ரூபிணி எங்க வருதுன்னா மணிப்பூரகத்துல வருது. நம்ம இங்க வம்காரத்தை வந்து அநாகதத்துல பார்த்தோம், இது சுவாதிஷ்டானத்துல பார்த்தோம். இங்க நான் சொல்றது உங்களுக்கு வந்து அது வந்து மணிப்பூரகத்துல வருது. அந்த 1-2 வித்தியாசம் மட்டும் இருக்கு இந்த எழுத்துக்கள்ல. இது ஏன்னாக்கா இந்த சக்கரங்களுக்கும் இந்த தன்மாத்திரைகளுக்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றார். ஆச்சாரியார் வந்து இது மூலாதாரத்தை அடுத்தது மணிப்பூரகத்தை சொல்லிட்டார். இவர் நம்மளுடைய வசினி வாக்தேவிகள் அவ வந்து அந்த கிரமம் இருக்கு இல்லையா, அந்த சக்கர கிரமம் அதை வந்து அவ சரியா அப்படியே அந்த எப்படி நம்ம சக்கரம் உடம்புல இருக்கோ அது பிரகாரம் அந்த தன்மாத்திரைகளையும் அவ கொடுத்துருக்கா. இப்போ நம்ம சுவாதிஷ்டானத்தை பார்க்க போறோம். 4 தன்மாத்திரைகள், 4 முகம் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான அம்புஜ கதா, சுவாதிஷ்டானம் எனும் தாமரையை அடைந்தவள். 6 தலங்கள் இருக்கிற இந்த தாமரையில சுவாதிஷ்டானத்துல ஆம்பாள் இருக்கா. இது வந்து நம்மளுடைய நாபிக்கும் மூலாதாரத்துக்கும் நடுவுல இருக்கிற சக்கரம். சதுர்வக்திர மனோகரா, 4 முகங்களாக நம்முடைய மனதை ஈர்ப்பவள். மனோகரானா மனதை ஈர்ப்பவள். சுவாதிஷ்டானம் வந்து ஜல தத்துவத்துக்கு இருப்பிடம். அதுக்கு மூல காரணம் ஆகாசம், வாயு, அக்னி என்ற 3 சக்திகளோட ரசம் அதையும் சேர்த்துக்கிறோம். சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம் இந்த 4ஐயும் சேர்த்துட்டு இந்த 4 முகங்கள் அம்பாளுடைய 4 முகங்கள். சூல ஆதி ஆயுத சம்பன்னா, சூலம் முதலிய ஆயுதங்களுடன் கூடியவள். சூலம், பாசம், கபாலம் அப்படிங்கிற 3 ஆயுதங்களோட அபயத்தையும் கொடுத்துட்டா. நீங்க இந்த ஆயுதங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அபயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய 4 கைகள்ல இந்த சூலம், பாசம், கபாலம், அபயம். பீதவர்ணா, மஞ்சள் நிறமானவள். அம்பாளுடைய நிறம் இங்க மஞ்சள். அதிகர்விதா, மிக்க கர்வம் உள்ளவள். எதுக்கு அம்பாளுக்கு கர்வம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னாக்க மேதோனிஷ்டா, அம்பாள் எங்க இருக்கா? இங்க கொழுப்புல இருக்கா. கொழுப்பு இருந்தா எனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி, கர்வம் ஜாஸ்தி இல்ல சொல்றோம்ல, கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்றோம்ல, அதான் கொழுப்பு தாதுவில் தங்குபவள். கொழுப்பு தாதுல வசிக்கிறதுனால அவளுக்கு கர்வம் ஜாஸ்தின்னு நம்ம சொல்றோம். மேதோனிஷ்டா, கொழுப்பு தாதுவில் தங்குபவள்.
உடலில் கொழுப்பாக மாற தாதுக்கு பேரு மேதஸ்னு பேரு. மாம்ச தாது வந்து அக்னியால பக்குவம் அடையும் போது அதோட சாரம் ரசம் இருக்கு இல்லையா, அது மேதஸா வெளிப்படும். அது நீர் தொடர்றதுனால கொஞ்சம் மஞ்சள் நேரத்துல கொஞ்சம் செந்நிறம், லேசான மஞ்சள்ல லேசான செந்நிறம் கலந்து இருக்கு. அதை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள் நம்முடைய அம்பிகை. மதுப்பிரீதா, தேன் அல்லது தேனாலான அந்த பிரசாதங்கள்ல நைவேத்தியங்கள்ல விருப்பம் உள்ளவள். பந்தினி ஆதி சமன்விதா, முதல் லாமுடைய 6 எழுத்துக்கள். பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தா, லம்போஷ்டி அப்படிங்கிற இந்த தேவிகளால சக்திகளால சூழப்பட்டவள். ததி என்ன ஆசக்த ஹிருதயா, ததினா தயிர் அன்னம், தயிர் அன்னத்துல ஆசக்த ஹிருதயா ஈடுபாடு கொண்ட விருப்பம் கொண்ட மனம் உள்ளவள். ஹிருதயான மனம் உள்ளவள். தயிர் சாதம், இந்த அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னு சொன்னா தயிர் சாதம். காக்கினி ரூபதாரிணி, காக்கினி வடிவை தாங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய அம்பிகை. சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இந்த சக்கரத்துல 4 முகம் 4 கைகளும் மஞ்சள் கலந்த லேசான செந்நிறமும் கொண்டவளும் கர்வமிக்கவளும் கொழுப்பு தாதுவின் அபிமான தேவதையான நம்முடைய அம்பிகை. அவளுக்கு வந்து தேனால செய்யப்பட்ட பிரசாதங்களிலும் தயிர் அன்னத்திலையும் ரொம்ப ஈடுபாடு உண்டு, அவளுக்கு பிரியம் உண்டு. பந்தினி முதலிய தேவிகளால அவ சூழப்பட்டிருக்கா. இந்த காகினி அப்படிங்கிற தேவியை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாபிக்கும் நம்முடைய மூலாதாரத்துக்கும் நடுவுல இருக்கிற இடத்தை தொட்டு இந்த தொடர்ந்து வந்து இந்த காகினி தேவிக்கான நியாசம், அந்த அம்பாளுக்கான நியாசம். இப்ப காகினி யோகினிக்கு என்னென்ன இருக்கு பார்த்துடலாமா? சுவாதிஷ்டன் அப்படிங்கிற 6 இதழ் கொண்ட தாமரையில் இருப்பவள். 4 முகங்கள், ஆகாயம், வாயு, தேயு, நீர், 4 தத்துவங்களை 4 முகமாக கொண்ட மனோகரான்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ரம்யமானவள், ரொம்ப அழகானவள். சூலாத் ஆயுத சம்பன்னா, சூலம் முதலான ஆயுதங்களோடு கூடியவள். சூலம், கபாலம், பாசம், அபயம், இந்த 4கையும் கையில அவ வச்சுட்டு இருக்கா. பீத்தவர்ணா, மஞ்சள் நிறம் உடையவள், அதுக்கு லேசான சிவப்பும் கலந்திருக்குமா இந்த பீத்தவர்ணத்துல. அதிகர்விதா, ரொம்ப கர்வமுடையவள், அதாவது தனக்கு மிக்காரும் மேலானவரும் யாரும் இல்ல அப்படிங்கிறது. மேதோனிஷ்டா, கொழுப்பு தாதுவின் அபிமான தேவதை, அதுக்கான தேவதை, கொழுப்பு தாதுவிற்கான தேவதை நம்முடைய அம்பிகை. மதுப்பிரீதா, தேனில் செய்யப்படும் நைவேத்தியங்களில் பிரியமுள்ளவள். தேனால் தயாரிக்கப்படுற பானங்களோ வேற ஏதாவது நைவேத்தியமோ அதுல பிரியமுள்ளவள். பந்தின்யாதி சமன்விதா, பந்தினி முதலிய தேவிகளோடு கூடியவள். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு பேரு. பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தா, லம்போஷ்டி, 6 சக்தி. தத்யன்னாசக்த ஹிருதயா, தயிர் சாதம், நல்ல சாதத்தை எடுத்து குழைய பிசைஞ்சு கெட்டியான தயிரை அதுல விட்டு நல்லா கலந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்மளும் ஒரு கை எடுத்து சாப்பிட்டோம்னா என்னாகும்? நம்மளுடைய கொழுப்பு தாதுக்கள் உடம்புல இருக்கிற மேதோனிஷ்டா அது கொஞ்சம் மேதஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு உடம்பு நல்லா. காக்கினி ரூபதாரிணி, காக்கினி யோகியோட வடிவமாக இருப்பவள். அடுத்தது மூலாதாரத்துவம். மூலாதாராம்புஜாரூடா, பஞ்சவக்ர அஸ்தி சம்ஸ்திதா, அங்குஷாதி பிரகரணா, வரதாதி நிஷேவிதா, முத்கௌதனாசக்த சித்தா, சாகின்யம்பா ஸ்வரூபிணி. மூலாதார அம்புஜ
ஆரூடா. மூலாதார கமலத்துல இருக்கக்கூடிய அம்பிகை. அந்த 4 தளமுள்ள அந்த மூலாதாரம் நம்ம அடி வயிற்றுக்கும் கீழே அங்க இருக்கிற தேவி. பஞ்சவக்ரா. எவ்வளவு முகம் அப்படின்னு கேட்டா 5 முகங்கள் உடையவள். இதுல எந்த சந்தேகம் எதுவும் கிடையாது. மூலாதாரத்துக்கு 5 முகம். பிருத்வி தத்துவத்தோட ஸ்தானம் இது. பிருத்வி தத்துவத்துக்கு காரணமான மற்ற 4 தத்துவங்களும் இதுல அடங்கி இருக்கு. அதனால 5 தத்துவங்களை, அந்த 5 அதாவது சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் 5 சேர்ந்தது இந்த அம்பிகை. அஸ்தி சம்ஸ்திதா. அஸ்தினா எலும்பு. எலும்புல உறைந்திருப்பவள். எலும்பு அப்படிங்கிற தாது மேதஸ் தாதுவோட சாரம் எலும்பு. நம்ம மேதோ நிஷ்டா பார்த்தோம் இல்லையா, போன நாமாவில, போன யோகினி பார்க்கும்போது அந்த தாதுவோட சாரமா இருக்கு. அந்த அஸ்தி சம்ஸ்திதா தன்னுடைய தாது அது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவள். அங்குச ஆதி பிரகரணா. அங்குஷம் முதலிய ஆயுதங்களை உடையவள். அங்குஷம், தாமரை, புத்தகம், ஞானமுத்திரை, இந்த 4ம் இந்த தேவி கையில ஏத்திருக்கா. ஆயுதங்கள் இல்ல, அங்குஷம் ஒண்ணுதான் இதுல ஆயுதம். மத்ததெல்லாம் தாமரை, புஸ்தகம், ஞானமுத்திரை. புத்தகமும் ஞானமும் அறியாமை அழிக்கிறது. தாமரை அமைதியின்மையை அழிக்கிறது. அது நமக்கு சாந்தி கொடுக்கும். அதனால அது ஆயுதம் அப்படின்னு சொல்றோம். அழிக்கிறது அப்படிங்கிறதுனால தாமரை அமைதியின்மையை அழிச்சு நமக்கு நிம்மதி கொடுக்கறது, சந்தோஷம் கொடுக்கறது. புஸ்தகம், ஞான முதிரையும் அறியாமையை, அஜ்ஞானத்தை போக்குறதுனால, அழிக்கிறதுனால ஆயுதம் அப்படின்னு சொல்லி. வரதாதி நிஷேதா. வரதா முதலியவர்களால் வழிபடப்படுபவள். மூலாதாரத்துல 4 இதழ்கள். வாச ஷச. இந்த அக்ஷர சக்திகள் வரதா, ஸ்ரீ, சண்டா, சரஸ்வதி. இந்த 4 பேரும் தேவியை இங்க வழிபடுறா. இங்க இருக்கிறது லம் இருக்கு பார்த்தீங்களா, லம் அப்படிங்கிற இந்த அக்ஷரம். பாவையே புவனராகி லவ் ரூபிணி மகிலண்ட ஜனனி பூரூபிண்யா பவதி ஸ்திதிஸ்வரா. லம் ரூபிணி வந்துட்டா. இந்த காஞ்சாம்பு காஞ்சாம் பிருத்வி தேவதாயா. பிருத்வி தேவதாங்கிறது மூலாதாரம். மூலாதாரத்துல இருக்கக்கூடிய இந்த லம்காரம் இந்த சக்கரத்துல வந்துடும். இந்த நவாவரண கீர்த்தனையில இந்த சக்கரத்துல வந்துடும். இதுல இந்த மூலாதாரத்துல எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு. அது நம்ம சரியாவே பார்த்தாச்சு. முத்க ஓதன ஆசக்த சித்தா. முத்க பயிற்று பொங்கலில், பயறுனால செய்திருக்கிற பொங்கலில். முத்கா ஓதனம்னா என்னன்னாக்கா, அரிசி 32 பங்கம், பயத்தம்பருப்பு 16 பங்கு, இதுல வெல்லம் 8 பங்கு, தேங்காய் துருவல் 8 பங்கு, இதெல்லாம் போட்டு நெய்யை விட்டு கலரி வச்சு பசுவோட பாலை போட்டு நல்லா கலரி ஆம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றது. இல்லைன்னா கிச்சடின்னு சொல்லுவோம். கிச்சடின்னு சொல்லுவா. இந்த பைத்தம்பருப்புல பண்ணக்கூடிய உப்பு போட்டு பண்றது, அதுவும் ஒரு விதமான நைவேத்தியம். இனிப்பாக செய்யறது ஒரு நைவேத்தியம், உப்பு போட்டு செய்யறதும் ஒரு நைவேத்தியம். இதுல ரொம்ப இந்த பயிற்று பொங்கல்ல ஆம்பாள் ரொம்ப முத்க ஓதன, முத்கனா பயறு, பயிற்று ஓதன பொங்கல்ல ஆசக்தா ஈடுபாடு உடைய, சித்தா மனத்தை உடையவள். சாகினிக்கு இத நைவேத்தியமா நம்ம படைக்கணும். சாகினி அம்பா ஸ்வரூபிணி. சாகினி தேவியை தன் வடிவமாக கொண்டவள். மூலாதாரத்துல
குண்டலினி சக்திக்கு ஆதாரமான இடம், முக்கியமான இடம் நம்ம உடம்புல இது மூலாதாரம். இந்த இடத்துல இருக்கக்கூடியவள் அம்பா. அஞ்சு முகத்தை கொண்டவள், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண்ணு. இதுக்கு இந்த தத்துவங்களுக்கு, பஞ்சபூத தத்துவங்களுக்கு உண்டான தன்மாத்திரைகளை கொண்டவள். அஸ்தி சம்ஸ்திதா, எலும்பில் நிலை பெற்றவள். அங்குசம் முதலான ஆயுதங்களை உடையவள். வரதா முதலானவர்களால் சூழப்பட்டவள். முத்கத்தினாலான அன்னத்தில் பிரியமானவள். அதாவது பைத்தம்பருப்புல செய்யக்கூடிய இந்த பிரசாதத்துல வெண்பொங்கல் வச்சுக்கலாம், கிச்சடி வச்சுக்கலாம், இல்ல பைத்தம்பருப்புல வெள்ளத்தை போட்டு அதுவும் ஒரு நல்ல கெட்டியா ஒரு பாயசமா பண்ணி அதுவும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சாகினி அப்படிங்கிற அம்பாளுடைய வடிவமானவள் எப்படி இருக்கானா, மூலாதாரம் அப்படிங்கிற 4 இதழ் சக்கரத்தை நடுவுல இருக்கா, 5 முகம், 4 கைகள்ல 4 ஆயுதம்னு சொல்றோம். அதாவது அங்குஷம், தாமரை, புத்தகம், ஞானமுத்திரை. வரதா முதலான 4 தேவிகளால துதிக்கப்படுகிறவள். பயிற்றம்பருப்பு அன்னத்துல பிரியமுள்ளவள். கிச்சுடி, அதான் நான் சொன்னேன் கிச்சுடி. அப்பேற்பட்ட சாகினி யோகினியை நான் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூலாதாரத்தை தொடர்தான் இந்த யோகினியோட நியாசம், இவளுடைய நியாசம். அடுத்தது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ரானைக்க ரசிகா ஹாகினி ரூபதாரிணி. ஆக்ஞா சக்கர அப்ஜ நிலையா. ஆக்ஞா சக்கரம் எனும் தாமரையில் நிலைப்பவள், உறைபவள், இருப்பவள், குடியிருப்பவள். ஆக்ஞா சக்கரம் நம்ம 2 புருவத்துக்கு மத்தியில இருக்கு. ப்ரூ மத்தியன்னு சொல்றாரு சங்கரன். அந்த ப்ரூ மத்தியே இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரத்துல ஈரிதழ் தாமரை வடிவம், அதுல ஹாகினி அப்படிங்கிற யோகினியா இருக்கா. சுக்லவர்ணா வெள்ளை நீர், இந்த அம்பாளுக்கு வெளுப்பு நீர். ஷட்டானனா 6 முகம். ஆக்ஞா சக்கரம் மனசோட ஸ்தானம். 5 பூதங்களோட சக்தியும் மனத்தோட சக்தியும் விளங்குறதுனால இதுக்கு இந்த தேவிக்கு 6 முகம். விசுத்தி முதலைய அந்த 5 சக்கரங்களுக்கும் தலைமை இடம். ஏன்னா மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம், நமக்கு தெரியும். இந்த சக்கரத்துல நம்மள அம்பாள் இந்த சக்கரத்துல 6 முகங்களோட இந்த 5 தன்மாத்திரைகளையும் கொண்டு மனசு அப்படிங்கிற அந்தையும் வச்சுட்டு 6 முகங்களோட காட்சி கொடுக்கிறார். மஜ்ஜா சமஸ்தா, மஜ்ஜைங்கிற தாதுல இருக்காம்பாள். மஜ்ஜைனா என்ன? எலும்புல உள்ள சக்தி. எலும்புல ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன தண்ணி மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்கு எலும்புக்குள்ள. அதை எனக்கு காஞ்சு போச்சு, அதனாலதான் எனக்கு இந்த முட்டெல்லாம் வலிக்கிறது, நடக்க முடியல. அது மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்கு. அதுக்கு பேரு தான் மஜ்ஜை. அதை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள், தன்னுடைய இடமாக கொண்டவள், அங்க குடியிருப்பவள். ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா. ஹம்சவதி ஒரு பக்கம் ஹா, இன்னொரு பக்கம் க்ஷா, நடுவுல ஓம். ஹா ஹம்சவதி, க்ஷா ஷமாவதி. இந்த 2 பெயரோட அந்த 2 அக்ஷரங்களும் விளங்குறது. அவர்களோடு கூடியவள் நம்முடைய அம்பிகை. ஹரித்ரா அன்ன ஏக ரசிகா. மஞ்சள், ஹரித்ரானா மஞ்சள் அன்னம். மஞ்சள் அன்னத்துல ஏகம்னா தனித்து ஈடுபாடு கொண்டவள்னு அர்த்தம். ரொம்ப இஷ்டம் எல்லாத்தோட அவளுக்கு இந்த மஞ்சள் அன்னம் ரொம்ப பிரியம். நம்ம மஞ்சப்பொடி சேர்த்து பண்றோம் இல்லையா அன்னம், எலுமிச்சம்பழ சாதம் கூட வச்சுக்கலாம். அதுல ரொம்ப ஈடுபாடு அம்பாள். அம்பாளே சாப்பிட போறோம், மறுபடியும் நம்ம இதை சாப்பிடுறோம். இந்த மஞ்சப்பொடி நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அந்த மஜ்ஜ சத்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் பெற்று நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கு.
ஹாகினி ரூபதாரிணி, ஹாகினி அப்படிங்கிற இந்த யோகினி வடிவை கொண்டவள் அம்பாள். ஆக்ஞா சக்கரத்துல இருக்கிறவோ, இரு புருவங்களுக்கு நடுவுல 3 இதழுள்ள தாமரை, வெள்ளை நிறமா இருக்கா. 6 முகங்கள் இந்த தேவிக்கு. ஆகாயம் முதல மண்முடிய 5 தத்துவங்களும் மனஸ்தத்துவமும் சேர்த்து 6 தத்துவங்களே 6 முகங்களாக உடையவள். மஜ்ஜா சமஸ்தா, மஜ்ஜைன்ற தாதுல இருக்கிறவோ, எலும்புக்குள்ள வெள்ளையா இருக்கணும். நாம பார்த்ததுல இப்போ அதுக்கு மஜ்ஜைன்னு பேர். அந்த மஜ்ஜையோட அபிமான தேவி. ஹம்சவதி முதலிய சக்திகளோடு கூடியவள். ஹம்சவதி, க்ஷமாவதி, ஹம்சவதி, க்ஷமாவதினு 3 பேர் இருக்காங்க. ஓம் நடுவுல லகாரிணின்னு சொல்றோம். இந்த நடுவுல இருக்கு. 4 கைகளில ஞான முத்திரை, டமருகம், அக்ஷமால, கபாலம் வச்சிருக்க. இந்த தேவிக்கு 3 கண்கள். மஞ்சள் கலந்த அன்னத்துல மிகவும் விருப்பமுடையவள். ஹாகினி அப்படிங்கிற யோகினி வடிவத்தை தரித்தவள் நம்முடைய லலிதாம்பிகை. இரு புருவங்களுக்கு நடுவுல நெற்றியில ஆக்ஞா சக்கரத்துல 3 சக்திகள் சூழ, வெள்ளை நிறத்துடன் 6 முகங்களோடு அம்பாளுக்கு 4 கைகள். அப்புறம் அவளுக்கு முக்கண்ணி, 3 கண்கள். அப்புறம் எலும்புல இருக்கிற அந்த மஜ்ஜை அப்படிங்கிற தாதுவனுடைய அதிபதி. மஞ்சள் கலந்து செய்த அன்னத்தில் மிகவும் விருப்பமுடையவளாக இருக்கிறார். அப்ப ஏற்பட்ட இந்த ஹாகினி யோகினிய தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்முடைய புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நெற்றியை தொடுவது இந்த யோகினியோட நியாசம். இந்த அம்பாளுடைய நியாசம். மேம், ஒரே ஒரு டவுட். அக்ஷமாலாவோட நீங்க கபாலம் வச்சிருக்கான்னு சொன்னீங்களா? எங்கம்மா எதுலமா? இப்ப அக்ஷமாலா சொன்னீங்கல்ல, அக்ஷமாலையுடன் கபாலம் வச்சிருக்கான்னு சொன்னீங்களா? ஆமா, கபாலம், முத்திரை, டமருகம், அக்ஷமால, கபாலம், ஞான முத்திரை வச்சிருக்கோம். இப்போ அடுத்தது சகசிராரத்துக்கு வந்துட்டோம். ஆக்ஞா சக்கரத்துல இருந்து சகசிராரத்துக்கு ஏறியாச்சு. சகசிரதள பத்மஸ்தா, சர்வவர்ணோபசோபிதா, சர்வாயுதரா, சுக்ல சம்ஸ்திதா, சர்வதோமுகி, சர்வோதன பிரீத சித்தா, யாகினி அம்பா ஸ்வரூபிணி. யாகினி அப்படிங்கிற யோகினி இப்போ சகசிரதளத்துல பார்க்க போறோம் அம்பாள். சகசிரதள பத்மஸ்தா, 1000 தளங்களுள்ள தாமரையில் இருப்பவள். சகசிரம்னா 1000 தளம், பத்மஸ்தா தாமரை இருக்கிறவள். பிரமரந்திரத்துல நம்முடைய சகசிராரத்துல 1000 தளங்களுள்ள தாமரை இருக்கிறது சகசிரம். அதுல குடியிருப்பவள் நம்முடைய தேவி. சர்வ வர்ணோப சோபிதா, எல்லா நிறங்களாலும் சர்வ வர்ணங்களாலும் சோபிதா, ரொம்ப அழகாக இருப்பவள். எல்லா யோகினி சக்திகளும் இந்த யாகினி தேவியில இருக்கு. ஒவ்வொரு தேவியும் ஒவ்வொரு நிறம் கொண்டிருக்கா, நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இவ எல்லா நிறங்களும் கொண்டவள். முதல் ஷாவரை எல்லா எழுத்துக்களும் இந்த சக்தியை, எல்லா எழுத்துக்களோட சக்திகளும் இவளை சூழ்ந்திருக்கு. 50 எழுத்துக்கள் அது சொல்றோம். ஒரு தடவை சொல்றோம், அப்புறம் அக்ஷமாலையில இருந்து அப்படியே திரும்பி போயிடுறோம். 100 தடவை சொல்லிட்டோம். அந்த 100 10 தடவை சொல்லிட்டோம்னா சகசிரம் 1000 ஆயிடும். சர்வ ஆயுத, எல்லா ஆயுதங்களையும் தாங்கியவள். அம்பாளுக்கு என்னென்ன இருக்கு, இப்ப இந்த யோகினிகளுக்கு எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோமோ அது எல்லாமே இந்த யாகினி யோகினிக்கு. சுக்ல சம்ஸ்திதா, சுக்ல தாதுவில் அமர்ந்திருப்பவள், அது கூடிய தேவதையாக இருப்பவள்.
நம்ம உடம்புல வந்து ரசம் முதலிய எல்லா தாதுக்களோட சாரமானது சுக்லம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தாதுக்களுடையும் சாரம் சுக்லம். உடம்போட அத்தனை சக்திக்கும் அதுதான் இருப்பிடம். நம்ம உடம்புல இருக்கிற வலிவு, சகிப்புத்தன்மை, பொறுமை, ஜீவசக்தி எல்லாமே இந்த சுக்ல தாதுல தான் இருக்கு. அந்த சுக்ல தாது தன்னுடையது அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா அம்பாள். சர்வதோமுகி, எல்லா இடத்துலயும் முகம் உள்ளவள். நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே அவளுக்கு சஹஸ்ரபாதா, சஹஸ்ராட்சி எல்லாம் பார்த்தோம். நம்ம எத்தனை கண்கள் இருக்கு, அவளுக்கு இன்யூமரபிள் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா அன்னைக்கு, அவ்வளவு முகங்கள் உள்ளவள். எல்லா பக்கத்துலயும் அவளுக்கு முகங்கள், எல்லா திக்குகளையும் நோக்கி இவளுடைய முகங்கள் அமைந்திருக்கு. சர்வ ஓதன பிரீத சித்தா, சர்வ ஓதன எல்லா விதமான உணவுலையும், பிரீத்த விருப்பம், சித்தா விருப்பம் கொண்ட மனத்தை உடையவள், விருப்பம் கொண்ட நெஞ்சை உடையவள். பாயசானத்துல இருந்து ஹரித்ரானம் வரைக்கும் எல்லாம் அவளுக்கு வந்து என்ன வேணா அவளுக்கு கொடுக்கலாம், எல்லாம் சாப்பிடுவோம். யாகினி அம்பா ஸ்வரூபிணி, அப்பேற்பட்ட யாகினி தேவியின் வடிவை கொண்டவள். சகஸ்ரார கமலத்துல பல நிறங்களோட, பல முகங்களோட, பல ஆயுதங்களை தாங்கின சுக்ல தாதுவுக்கு தேவதையான எல்லா விதமான நைவேத்தியங்களையும் நம்ம இப்ப பார்த்த அவ்வளவு அன்னங்களையும் விரும்பி ஏற்கக்கூடிய இந்த யாகினி யோகினியை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரபரந்திரம் சகஸ்ராரம், நம்முடைய உச்சிக்குழி தலை மேல தொட்டுக்கிறது தான் இந்த யாகினி யோகினியோடைய ஞாசம். நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும் ஒவ்வொரு யோகினிக்கும் ஒரு தனிப்பட்ட தாது, அந்த தாதுக்கான தனிப்பட்ட உணவுல வந்து ஒரு விருப்பம் இருக்குன்னு பார்க்க. அந்த தாதுவை வந்து அதிகமாக்கி கொள்றதுக்கு இந்த உணவு வந்து நமக்கு தேவைப்படும். அதனால அது என்ன பண்றோம், நிவேதன பொருளாக்கி, அந்த உணவை வந்து நிவேதன பொருளாக்கி அந்தந்த தேவதைக்கு, அதுக்கு உண்டான அந்த யோகினிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டு, அவளுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம அதை சாப்பிடுறோம். நம்ம தான் சாப்பிடுறோம். இது வந்து சத்துமிக்க உணவு. நம்ம உடம்புல இருக்கிற இப்போ வந்து பால் அன்னம் முதல்ல சொன்னோம், பால் அன்னம்னு சொல்லிட்டு பால் பொங்கல், அது ரசதாதுவை வளப்படும், தோலை நன்றாக பாதுகாக்கக்கூடியது அந்த அன்னம். அது வந்து டாகினி தேவிக்கு, அது முதல்ல பார்த்தோம்னா டாகினி தேவிக்கு அந்த நிவேதனம். இது மாதிரி ஒவ்வொரு தேவிக்கும் இந்த நிவேதனம், அந்த ஒவ்வொரு தாதுவோயும் அது வந்து வளப்படுத்துறது. அப்படிதான் மனுஷனுடைய உடம்பு வளருது. நம்ம உடம்பு அப்படித்தான் வளரும். இதெல்லாம் சாப்பிட்டுதான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தம், எலும்பு, மாம்சம், தசை எல்லாம் வளரும். இப்போ 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில இருக்கக்கூடியவோ அம்பாள். இந்த நிறங்களும் எழுத்துக்களுக்கும் வர்ணம்னு பேரு. நிறங்களுக்கு மட்டும் இல்ல, எழுத்துக்களுக்கும் வர்ணம்னு தான் பேரு. எல்லா நிறங்களோட ஆயிரக்கணக்கான இதழ்கள்ல முதல் ஷாவரையில் உள்ள எழுத்துக்களோட அழகா இருக்கிறோம் நம்முடைய தேவி. அப்புறம் ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஆயிரக்கணக்கான கைகளில் தாங்கிய சுக்லம் அப்படிங்கிறது வீரியம், உடம்புல உள்ள வீரியம், அந்த சக்திக்கு இருப்பிடமானவர். எல்லா பக்கங்களையும் அம்பாளுக்கு முகம் இருக்கு. சர்வதோக்ஷி சிரோமுகம்னு சொல்றது பகவத்கீதை. எல்லா பக்கத்துலயும் அவளுக்கு முகம் இருக்கு. எல்லா விதமான அன்னங்களிலும் நம்ம முதல்ல இருந்து பார்த்தா அவ்வளவு அன்னங்கள் மேலேயும் அவளுக்கு பிரியம் இருக்கு. பாயசானத்துல இருந்து மஞ்சள் அன்னம் வரைக்கும் அந்த எல்லாத்தையும் வச்சு அவளுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். யாகி நம்பா ஸ்வரூபிணி, சகஸ்ரார கமலத்துல எல்லா நிறத்தோடும், எல்லா எழுத்துக்களோடும், எல்லா விதமான ஆயுதங்களோடும், சுக்லதாதுவுக்கு அதிபதியாக எல்லா திக்குகளிலும் முகம் உள்ளவளாகவும் இருக்கும் இந்த யாகினி தேவியை தானம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்முடைய 7வது ஆதாரமான சகஸ்ராரத்தை தொட்டு செய்யறது இந்த யோகினியுடைய ஞாசம். இதோட நம்ம எல்லா யோகினிகளுடைய ஞாசத்தையும் பார்த்துட்டோம், எல்லா யோகினிகளையும் பார்த்தோம். எந்தெந்த சக்கரத்துல எந்தெந்த யோகினிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தேவியோட சில விபூதிகள் பார்த்தோம். 535வது நாமாவிலிருந்து ஸ்வாஹா
ஸ்வதா, அமதிர், மேதா, ஸ்ருதிஹி, ஸ்மிருதிர், அனுத்தமா, புண்ணியகீர்த்திஹி, புண்ணியலப்யா, புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, குலோமஜார்ச்சிதா, பந்தமோச்சனி, பர்பராலகா. ஸ்வஹா, ஸ்வாஹா வடிவானவள் தேவி வந்து ஸ்வாஹாங்கிற வடிவான். ஹோமம் பண்ணும்போது அந்த தேவதைக்கு ஒரு தேவதையோட பெயரை நம்ம சொல்லி அவருக்கு அந்த தேவதைக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த தேவதைக்கு இந்த அர்ப்பணம்னு சொல்றோம். அதுக்கு ஸ்வாஹா அப்படின்னு சொல்றது. ஸ்வாஹா, ஸ்வதா, வௌஷட், வஷட், ஸ்ரௌஷட். இது வந்து வேள்வியில, யாகங்கள்ல, யஜ்ஞங்கள்ல பயன்படுத்தக்கூடியது. அக்னேயே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னோம்னா அக்னி தேவருக்கு இது அர்ப்பணம். வாயுவே ஸ்வாகானா வாயு தேவருக்கு அது அர்ப்பணம். அந்த தேவதையை கூப்பிட்டு நம்ம இந்த ஸ்வாகாங்கிற வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப அருமையான ஒரு இனிமையான சொல் இந்த ஸ்வாகாங்கிறது. அந்த தேவதை, அந்த தேவர் யாரா இருக்காரோ அவர் வந்து மகிழ்ச்சி அடைந்து அவர் வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நம்ம என்னத்துக்காக ஹோமம் பண்றோமோ அந்த அவருக்கு நம்ம கொடுக்கிற அந்த பொருள் வந்து அவர்கிட்ட போடுறது. அவர் சந்தோஷப்பட்டு நமக்கு வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம என்ன கேட்கிறோமோ அதை வந்து நமக்கு கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி நிரம்பிய ஸ்வாகா அப்படிங்கிற சொல்லினுடைய வடிவில் இருப்பவள் நம்முடைய தேவி. ஸ்வாகான்னு சொல்றது வந்து ஒரு அழகான வார்த்தை. அக்னியோட மனைவிக்கும் ஸ்வாகா தேவின்னு ஒரு பேர் இருக்கும். மாகேஸ்வர பீடம் அப்படிங்கிற பீடத்துல இருக்கிற தேவிக்கு ஸ்வாகான்னு பேர். மாகேஸ்வரம்ங்கிற பீடத்துல இருக்கக்கூடிய தேவிக்கு ஸ்வாகா அப்படின்னு பேர். ஸ்வதா, ஸ்வதாவாக இருக்கும். பித்ரு தேவதைகளுக்கு செய்யற சடங்கு அதுல வந்து இது அர்ப்பணம் சொல்லும் போது ஸ்வதான்னு சொல்லும். இது ரொம்ப நம்ம வந்து ஒரு மனசார நம்முடைய பித்ருக்களுக்கு இந்த அர்ப்பணம் செய்யும் பொழுது அவா மகிழ்ந்து அவளும் நம்மள ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்வதாஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. இதை கேட்கும் போது நம்முடைய பித்ருக்கள் சந்தோஷப்பட்டார். பித்ருக்களுடைய பேரை சொல்லி ஸ்வதா அப்படின்னு சொல்லும் போது அவ வந்து ரொம்ப திருப்தி படைச்சு நம்மள ஆசீர்வாதம் பண்றான். ஏன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவ நம்மள ஆசீர்வாதம். அமதிஹி, அமதிஹி அப்படின்னா அவித்யை வடிவானவர். அவித்யன்னு அறியாமை. மதிகிங்கிற நாமம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்துடுது. ஸ்வதா அமதிஹின்னு வருது. ஸ்வதாங்கிறத நம்ம எடுத்துட்டோம் தனியா. இப்போ அமதிஹிங்கிற வார்த்தை. மதினாக்க அறிவு, அமதினாக்க அறியாமை, அவித்யை, சிறிதளவு அறிவு. அதாவது சாதாரண மனுஷா பெறது சிற்றறிவு. அந்த சிற்றறிவாகவும் இருப்பவள் நம்ம தேவி தான். அதுவும் அவதான். பேரறிவா இருக்கவெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஆனா அவ சிற்றறிவாவும் இருக்கிறோம். சாதாரண மனுஷாளுக்கு வந்து அவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்கிறோம்ல, அவங்கிட்ட இருக்கிற அறிவு கூட நம்மளுடைய அம்பா. மேதா, அடுத்த நாமா பாருங்க. மேதையாக இருப்பவள், புத்தியாக இருப்பவள், ரொம்ப அறிவுடையாக இருப்பவள், அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். போன நாம வந்து அவித்யை வடியானவள். கொஞ்சம் சின்ன மனுஷாளுக்கு இருக்கிற சிற்றறிவு அதுவும் அவள் தான். அந்த அறிவையும் அவ தான் கொடுக்குறாள். அடுத்த நாம பாருங்க. மேதா, மேதையா இருப்பவள், ரொம்ப சிரமப்பட்டு
நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு எல்லாத்தையும் நம்ம அறிவை நம்ம சேர்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு மேதாசக்தி பேர். ஆழ்ந்து தெளிந்து விரிந்த அறிவுக்கு வந்து மேதாசக்தி. அந்த வடிவா இருப்பவள் நம்முடைய தேவி. காஷ்மீரத்துல ஒரு தேவி இருக்கா, அவளுக்கு பேரு மேதானி, மேதை. ஸ்ருதிஹி, ஸ்ருதினா வேதம் நமக்கு தெரியும். கேட்கறது, ஸ்ருதினா கேட்டு ஓதல். வேதங்கள்லாம் வந்து படிக்கிறது இல்ல, புஸ்தகம் எல்லாம் எழுதி வச்சு அதை பார்த்து நம்ம படிக்கிறது இல்ல. இப்ப படிக்கலாம், ஆனா அந்த காலத்துல வேதம் வந்து ஸ்ரவணம் மனனம் அவ்வளவுதான். அது புஸ்தகத்துல பார்த்து படிக்கிறது. ஸ்மிருதினாக்க நினைவுன்னு அர்த்தம், ஞாபகம். அவள் வந்து இந்த 4 வேதங்களா இருக்கா அம்பாள். ருக், யஜுர், சாமம், அதர்வனம். ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு 3 இருக்கு. ஸ்ரவணம் கேட்கறது, மனனம் சிந்திக்கிறது, நிதித்தியாசனம் ஞாபகம் வச்சுக்கணும், மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த 3 வழிகள்லயும் அம்பாள் வந்து ஸ்ரவணமா கேட்கறது, கேட்கறதா இருக்கா. அது ஸ்ருதினா வேதம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஸ்ருதினாக்க கேட்பது அப்படின்னா. ஸ்மிருதி ஞாபக சக்தி, ஸ்மிருதியாக இருப்பவள். வேதத்துல கூறி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கேட்கிறோம், அது அப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ஸ்ரவணம்ங்கிறது, கேட்கறது. அந்த அதுல என்னென்ன நமக்கு சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் போக்கிண்டு அதை மனனம் பண்றது. கேட்கறத நினைவுபடுத்திக்கிறது. மனனம் பண்ணாதான் நமக்கு மறுபடியும் அது ஞாபகம் வரும். அதனால அந்த ஸ்மிருதியாக இருப்பவள், மனனம் பண்ணக்கூடிய அந்த ஞாபகம்ங்கிற பொருள் அது. ரிஷிகள் வந்து வேதத்தோட தர்மம் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தொகுத்து ஸ்மிருதின்னு கொடுத்திருக்கா. மனுஸ்மிருதின்னு சொல்றோம் இல்லையா, மனுஸ்மிருதி. இத வந்து சிரவணம் செஞ்சு மனசுல கொண்டு வந்து மனசுல பதிச்சுக்கிறதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு. அந்த மனனமாகிய ஆத்ம ஞான சாதனமாக இருப்பவள் நம்முடைய தேவி. அனுத்தமா, உத்தமா. அம்பாளுக்கு மிக்கார், அவளை விட மேலானவர் இல்லாதவள், தேவியை விட சிறந்தவர் யாரும் இல்லை. அதனால் அவள் அனுத்தமா. யஸ்யா உத்தமம் நாஸ்தி, அவளை விட உத்தமமானவர் யாரும் இல்லை, இருக்க முடியாது. அதனால தேவிக்கு இந்த பெயர். அவகிட்ட எல்லாமே இயற்கையாகவே ஏற்படும். அதனால அவ அனுத்தா, இயற்கையாக எல்லாமே அவகிட்ட. அதனால செல்வம், புத்தி, சக்தி எல்லாம் இருக்கும். அதனால தேவி அனுத்தமா, அதாவது பிறருடைய ஆதீனமாக இல்லாத, மான புத்தி சக்தி, சுதந்திரமான புத்தி சக்தி எல்லாத்தையும் உடையவள், யாருக்கும் கட்டுப்படாதவள் நம்முடைய தேவி. புண்ணிய கீர்த்தி, புண்ணியமான கீர்த்தி உள்ளவள், அதாவது புண்ணியத்தால் அடையக்கூடியவள். நற்செயல்களுக்கு வந்து ஒரு இது பலன் இருக்கணும்ல, அதுக்கு பேர் புண்ணியம். இந்த பின் விளைவு காலம் கடந்து கிடைக்கும், உடனே கிடைக்கும், காலம் கடந்து கிடைக்கும், இல்ல அடுத்த பிறவையெல்லாம் கிடைக்கும், சொல்ல முடியாது. நம்ம இவர் சொன்னாருன்னா, போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்துல அவளுக்கு சிவிகை கிடைச்சிருக்கு, யானை கிடைச்சிருக்கு, குதிரை கிடைச்சிருக்குன்னா அபிராமி பட்டர் சொன்னாரு. போன ஜென்மத்துல பண்ணதுக்கு இந்த ஜென்மத்துல கூட நமக்கு பலன் கிடைக்கலாம். தான் வந்து மற்றவாளுக்கு நன்மை பண்ணும்போது, நல்லதுகளை செய்யும்போது அதுக்கு உண்டான பலன் அது வந்து நிச்சயமா இருக்கு. முன் செய்த புண்ணியமேன்னு சொல்றாரு, முன் செய்த புண்ணியமே. அப்படி நற்பணிகள்ல நம்ம ஈடுபடும் போது அதுக்கும் புண்ணியம்னு தான் பேர். அந்த புண்ணியத்தை நல்ல புகழோடு நமக்கு தரக்கூடியவள் நம்முடைய
புண்ணிய லப்யா, புண்ணியத்தால் அடையக்கூடியவள். புண்ணியத்தால தேவியை நம்ம அடையலாம். முன் பிறவைகளிலும் இந்த பிறவைகளிலும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல வினைகள், அது கொடுக்கக்கூடிய புண்ணியம், அந்த வினைகளுக்கு ஒரு பலன் இருக்கு இல்லையா? அந்த புண்ணியத்துல தேவியை அடையும். அவளை வழிபடுறது, அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவளுடைய பக்தராறது, அதுவுமே புண்ணியத்தால் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. புண்ணியம் செய்யாதவர்களுக்கு தேவியோட அனுகிரகம், அவளை நினைக்கணும், அவளை வழிபடணும், அவளுடைய நாமாவை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் அவளுக்கு இல்ல. அதனால புண்ணியத்தால் அடையக்கூடியவள். துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிறவி பிரணத்தும் ஸ்தோத்தும் கதம அகிருத்திய புண்ணியகான்னு சொல்றாருல அவர் சௌந்தர்ய லகரியில ஆச்சாரியர். அவ புண்ணியத்தால அடைய பெறுபவள். புண்ணியத்தினால அவளுடைய அனுகிரகம் உண்டாருது. அவளுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டா அவளே கிடைச்சிடுவோம். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா, புண்ணியம் தரவல்ல கேட்கக்கூடிய கீர்த்தனானா கீர்த்தனைகள்னு வச்சுக்கலாம், வார்த்தைகள்னு வச்சுக்கலாம், நல்ல விஷயங்கள்னு வச்சுக்கலாம். அவைகளை கேட்கறது. கேட்பவருக்கும் அந்த கீர்த்தனையை சொல்லுபவருக்கும் அந்த கீர்த்தனையை எழுதினவருக்கும் எல்லாருக்குமே புண்ணியம். ஸ்ரவணம்னா அவளுடைய புகழை கேட்கறது. கீர்த்தனம் அப்படின்னாக்கா அந்த கேட்டறிஞ்ச புகழ நம்மளே சொல்றது அல்லது பாடுறது. முன்னாடி செய்த புண்ணியம், இந்த ஜென்மத்தை செய்த புண்ணியம், இதனாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவியோட புகழை கேட்கவும் பாடவும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும்னா உபயோகப்படுத்திக்கணும். மீண்டும் மீண்டும் தேவியை பத்தி நம்ம சொல்லணும், அவளுடைய பெருமைகளை பாட முடிஞ்சா பாடணும், இதெல்லாம் செய்யணும். இப்ப நம்ம இது வரைக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அதெல்லாம் காணாம போயிடும். அதனால நல்ல புண்ணியம் தரக்கூடிய, நமக்கு புண்ணியத்தை அளிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பாடக்கூடியதுமான புகழை தேவி உடையவள். அவளுடைய அந்த புகழை நாம கேட்கிறோம் அல்லது நம்ம சொல்றோம் அல்லது நம்ம பாடுறோம் அப்படின்னாக்க தேவிக்கு பக்கத்துல நம்ம போயிட்டோம். புலோம ஜா அர்ச்சிதா. புலோமாங்கிறவர் ஒரு அசுரன். அவருடைய மகள் தான் சசிதேவி, இந்திரனுடைய மனைவி இருக்காங்க சசிதேவி. புலோமஜான்னாக்க அந்த புலோமன்கிற அசுரனுடைய மகள் அப்படின்னா. அர்ச்சிதா, இந்திராணியால் அர்ச்சிக்கப்பட்டவள், இந்திராணியால் பூஜிக்கப்பட்டவள். அதாவது இந்திரனுக்கு பதவி போய் நகுஷன்கிறவன் இந்திர பதவிக்கு அப்ப அந்த நகுஷனுடைய ஒரு தொந்தரவுல இருந்து, அவன் செய்யக்கூடிய அந்த சில கொடுமைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தேவியை இந்திராணி வழிபட. அப்புறம் இந்திராணி இந்திரனுடைய நல்வாழ்வுக்கும் அவ தேவியை வழிபடுறா. அம்பாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ற. அதனால அம்பாளுக்கு புலோமஜா அர்ச்சிதா அப்படிங்கிற இந்த நாள். புலோமஸ்கிற அசுரனுடைய மகளான சசிதேவி இந்திரனுடைய மனைவி. அவள் அந்த நகுஷனோட தொந்தரவு, இந்திரன் காணாம போய் எங்கேயோ ஒன்றான் பயந்துட்டு, அதனால இந்த நகுஷனை தேவேந்திரன் ஆக்கிறான். அவன் இந்த இந்திராணிக்கு தொந்தரவு கொடுக்கும் போது அவ அம்பாளை வணங்கி, அம்மா என்னை காப்பாத்து, என் புருஷனை கொண்டு சேரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி அவ பிரார்த்தனை பண்ணிக்கும் போது அம்பாள் அவளுக்கு இறங்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி. வந்தமோசனி, பிறவி தலையிலிருந்து நம்மளை விடுவிப்பவள், பிறவி தலையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருபவள், பந்தத்திலிருந்து நம்மை வெளியே தள்ளுபவள். நம்மளை புண்ணியம் பாவம் எல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துறது. அந்த கட்டுப்படுத்துறது எதுன்னா அதுக்கு பேரு பந்தம்னு பேரு.
புண்ணியம் வந்து நல்லது கொடுக்கும், பாவம் வந்து கெடுதல் செய்யும். இதுவும் நமக்கு தெரியும். இந்த பந்தத்துக்கு மூல காரணம்ல அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நீக்கி அதை தொடச்சுட்டு அதை எடுத்தெறிஞ்சிட்டு ஞானத்தை கொடுக்கிறது. பிறகு இந்த ஞானத்திலிருந்து நமக்கு மோட்சத்துக்கு அம்பாளுடைய கருணை. அந்த தலையிலிருந்து இந்த உலகத்துல நம்ம கட்டி போட்டிருக்கல சில தலைகள், அதுல இருந்து நம்மை விடுவிப்பவள். அதனால அவளுக்கு பந்த மோசினி. மனுஷனோட சுதந்திரத்தை எது கட்டுப்படுத்துறதோ அதுக்கு பந்தம். நம்மள பல பந்தங்கள் நம்மள வந்து காட்டப்படும். சிலது நல்லது, சிலது கெடுதல் எல்லாம் இருக்கு. இந்த பந்தங்கள்ல இருந்து விடுவிப்பவள் நம்முடைய தேவி. பந்தமோசனிங்கிற நாமத்தை வந்து ஜபிச்சாலே நம்முடைய தலைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி அவளுடைய நாமத்தை ஜபிச்சாலே இந்த பந்தமோசனி அப்படிங்கிற இந்த நாமம், ஓம் பந்தமோசன்யை நமஹா அப்படிங்கிற இந்த நாமாவையே சொல்லிட்டு இருந்தாக்க நம்ம பந்தங்கள்ல இருந்து நமக்கு வந்து விடுபட முடியும். அடுத்த நாமா பர்பரா அலகா. அலகா பர்பரா அலகா. பர்பர அப்படின்னு சொன்னா சுருண்ட குட்டையான. அலக்கா, அலக்கானா முன் தலையில நம்ம வந்து நெத்திக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அலக்கான்னு பேர். நுதல் அப்படின்னு சொல்றாருல, அந்த நுதலுக்கு பேரு அலக். நுனி சுருண்டு குட்டையான முன் தலையில் உள்ள தலைமுடியுடன் கூடியவள், கேசத்துடன் கூடியவள். அம்பாளுடைய முன் தலையில முன்னாடி இருக்கக்கூடிய தலையில இருக்கிற கேசம் குட்டையாவும் சுருண்டும் நல்ல கருகருன்னு இருக்கும். அடுக்கடுக்காகவும் நுனி வந்து சுருண்டு இருக்கும். அது நெற்றியோட மேல் புறத்தை அந்த அலகா அப்படிங்கிற அந்த இடத்தை அழகா என்ன பண்றதுன்னாக்க மறைக்கிறது. அந்த இடத்த அழகா மறைக்கிறது. அம்பாளை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு அம்பாள். ரொம்ப அழகா அந்த சுருண்ட முடியோட அவ வந்து ரொம்ப அழகா சுருளான கூந்தலை உடையவள். பர்பர அலகா, முன்னெற்றியில வளைவான கூந்தலை உடையவள். பந்துராலகா அப்படின்னு கூட சில இடத்துல இருக்குமா. இது வந்து பர்பர அலகா அப்படின்னு இருக்கு. பந்துராலகா, பந்தூர் அலகா அப்படிங்கிற அப்படியும் இருக்குமா. அலக்கநந்தான்னு சொல்லிட்டு பத்ரிநாத்ல ஒரு நதி ஓடுறது. கேதார்நாத்ல மந்தாகினி ஓடுற மாதிரி பத்ரிநாத்ல ஓடுற நதிக்கு பேரு அலக்கான்னு பேரு. அது வந்து குபேரனோட பட்டணம் அலக்காபுரியில இருந்து வர்றதுனால அதுக்கு பேரு அலக்கநந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலக்காங்கிறது பெண்களுடைய இந்த நெற்றிக்கு மேல கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு அலக்கா. அந்த இடத்துல நுனி சுருண்டு குட்டையான அலை போல அடுக்கடுக்காக சுருண்ட அழகான முன்மயிரை உடையவள். அம்பாளை பத்தி எதோ பேசிட்டு இருக்கோம். மீதான்னு சொல்றோம், அவ வந்து பந்தமோசினின்னு சொல்றோம், புண்ணியல் அபியாலான்னு சொல்லிட்டோம். நடுவுல ஒரு நாமா அவளுடைய அழக பத்தின்னு சொல்றா இந்த வசினி வாக்தேவி. ஏன்னா என்னன்னா சொன்னாலும் அவளுடைய அழக வந்து மறைக்க முடியல. அவளால அந்த அழக சொல்லாம இருக்கவும் முடியும். அதனால நடுவுல ஒரு நீல சுக்குரான்னு ஒரு நாம சொன்னா ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இந்த பர்பர அலகா அப்படிங்கிற இந்த நாம வச்சு. மேம் பர்பராலக்கா ஓகே மேம். பந்து பராலக்கான்னா அப்ப என்ன மீனிங் வரும்? பந்து சமத்துவம், அதுக்கும் அதேதான். பந்துர் அலகா அழகான அது ஒரு புஸ்தகத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு புஸ்தகத்துல இன்னொரு மாதிரி. மேம் சங்கரருக்கும் அந்த மாதிரி சுருட்ட முடியாதான் தெரியுது, வசினி வாக்தேவர்களுக்கும் அந்த மாதிரி சுருட்ட முடியாதான் தெரியுதா? அப்ப அம்பாளே சுருட்ட முடியோட இருக்காளா? நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டாளா அம்பாள்? அம்பாளுக்கு ஏதுமா ரூபம்? ஏது ரூபம்? அவளுக்கு என்ன இருக்கு?
பரபிரம்மன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்கக்கூடிய ரூபம் எல்லாம் நம்மளுடைய சௌகரியத்துக்குமா, நம்ம அவளை ரொம்ப அழகா பாக்குறோம். அதனால ஒவ்வொரு கவிஞர்களும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அவளை அழகா சொல்லு. சங்கரர் வசனி வாக்தேவிகள் சொல்லியிருக்கா, அதை சங்கரன் சொல்றார். அதை விட நீங்க காளிதாசனுடைய ஷாமலா தண்டகம் படிச்சா இன்னும் அழகா சொல்றாரு, இன்னும் அழகா சொல்றாரு. ஷாமலா தண்டகம் படிச்சோம்னாக்க நமக்கு ஒண்ணுமே தோணாது. அம்பாள் அப்படியே வந்து ஏத்தாப்புல நிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா அவளை வந்து அவர் வர்ணிக்கிறார். அதனால இது வந்து நம்முடைய சௌரியத்துக்காக அம்பாளை நம்ம ஒவ்வொரு மாதிரி வர்ணிச்சோம். இருக்கட்டும், அழகா இருக்கட்டுமே, சுருண்ட பூந்தல் இருக்கட்டுமே அவளுக்கு. என் புள்ள சொல்லுவான், பார்பரான்னு ஒரு பேர் இருக்கலாமா, அது இதுல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லுவான். இந்த நாமால இருந்து பர்பராலக்கா அப்படிங்கிற நேம்ல நாமால இருந்து தான் பார்பரானுங்கிற பேரை வந்திருக்குமா எங்க இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது விமர்ச ரூபிணி வித்யா வேதாதி ஜெகத் பிரசுகு சர்வ வியாதி பிரசமனி சர்வ மிருத்யு நிவாரிணி. இத வந்து அடுத்த வாரத்துக்கு 2 வாரம் கழிச்சு பார்க்க போறோம். அடுத்த வாரம் நம்ம வந்து திருப்பாவை பார்க்கணும். ஏன்னா மார்கழி மாசம் வந்து கொடுத்து நம்ம போன வருஷம் மாணிக்க வாசக பெருமான் எழுதியிருக்கிற திருவம்பாவை பார்த்தோம், திருப்பள்ளி எழுச்சி பார்த்தோம். இந்த தடவை ஆண்டாள், அதுக்கு நிகராக மாணிக்க வாசகருக்கு நிகராக ஆண்டாள் எழுதியிருக்கிற அந்த திருப்பாவை ரொம்ப அழகா, அவளும் ரொம்ப அழகா எழுதியிருக்கா. தமிழுக்கு ஆண்டாள் நிறைய தொண்டு பண்ணிருக்கா. தமிழை வந்து ரொம்ப அழகா உபயோகப்படுத்திருக்கா. சுவாமியோடைய நாராயணனுடைய மகிமைகள்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. ஒரு 3 வீக்ஸ் நம்ம வந்து அதை பார்ப்போம். பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இந்த விமர்ச ரூபிணி அப்படிங்கிற நாமாவில இருந்து நம்ம திருப்பி லலிதா சகஸ்ர நாமத்துக்கு வந்துடுவோம். உண்ணாமலை, உனக்கு ஏதோ கேட்கணுமாமா? இல்ல மேம், ஒண்ணும் இல்ல. இல்ல, அந்த இது அக்ஷமாலையோட ஏன் அந்த கபாலம் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சேன். கபாலம்ங்கிறது ஆணவத்தை குறிக்கும்ங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க நடராஜர் வச்சிருக்கும் போது. அக்ஷமாலையோட விசுப்தி சக்கரத்துல கபாலம். ஆமா, கபாலம் ஆணவத்தை மட்டும் குறிக்கிறது இல்லமா, வேண்டா ஓடு. அது வந்து அம்பாள் வந்து இத சமாரம் எல்லாம் பண்றா இல்லையாமா, பண்ணிட்டு கபாலத்தை வச்சுட்டா சமாரம் பண்றாளே. அம்பாள் சமாரம் பண்ணாம இல்லையம்மா, நவராத்திரியே அதுதானே சமாரம் பண்றா. தீயதை வந்து ஒழிக்கிறதுக்கு வரா. அப்போ அந்த கபாலத்தை ஏந்திக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. கபால மாலையை போட்டு இருக்காளே காளி தேவி. தசமகா வித்யகள்ல பார்த்தேன்னாக்க முதல் தேவி காளி தேவி தான். முதல் தசமகா வித்யை காளி மாதா. அவ வந்து 51 கபாலங்களான மாலையும் நம்முடைய எலும்புல, நம்ம கை எலும்பு இருக்குல்ல, அததான் அவ இடுப்புல ஆடைய அணிஞ்சுட்டு. இதெல்லாம் என்னத்தை காட்டுறதுன்னா அனித்தியத்தை காட்டுறதுமா. நம்மளாம் வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாத்துக்குமே பற்று வச்சு ஆசை வச்சு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கே நம்மளுக்கு மனசு வராம இருக்கும். இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு சோமாவோட அப்பா சொல்லுவார், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் டெத் இஸ் சம்திங், டெத் இஸ் சம் ஈவில் அப்படின்னு. இட் மே பி வெரி குட், வெரி பியூட்டிஃபுல், ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரும் வந்து சொல்லலையே, இட் மே பி பியூட்டிஃபுல். நான் ஒரு போயம் ஒண்ணு எடுத்திருக்கேன், நீங்க எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நைட் அண்ட் டெத்ன்னு சொல்லி பிளாங்கோ, ஜோசப் பிளாங்கோ ஒயிட்டோட ஒரு சானட். அது சானட்னா நம்ம அந்த அதே இது சதகம்லாம் சொல்ற மாதிரி சானட்டுங்கிறது ஒரு பொய்ட்ரியில ஒரு கைண்ட். அது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 14 lines. அந்த லாஸ்ட் 2 lines வந்து அந்த இது வந்து ரைமிங்கா லாஸ்ட் 2 lines. அந்த சானட்ல என்ன சொல்றோம்னாக்கா, God வந்து created Adam and Eve. They lived in that garden of Eden. They were very happy. பளபளன்னு சூரிய பகவான் வந்து அங்க சின்னதா ஓடின்னு இருக்கு, சலசலன்னு ஒரு ஓட ஓடின்னு இருக்கு. அதுல சின்ன சின்ன பறவைகள்லாம் இருக்கு, வண்ணத்து பூச்சிகள்லாம் அந்த புல்லு மேல போறது, அழகழகான வண்ண பூக்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவ 2 பேரும் அங்க சந்தோஷமா இருக்கா. அப்ப ஒரு நாளைக்கு கடவுள் என்ன பண்றாரு, ஆர்கேஞ்சல் கேப்ரியல் அவர் அனுப்பிச்சு, நீ போய் சொல்லிடு, இன்னைக்கு நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்
ஐ எம் கோயிங் டு கிரியேட் நைட்னு சொல்லி அவர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, இன்னைக்கு நைட் வரப்போறது முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் 2 பேருக்கும் ரொம்ப பயமா எடுத்து, நைட்டுன்னா என்ன இருக்கும், இந்த சூரியன் காணாம போயிடுவாரோ, இந்த பறவைகள்லாம் நம்ம பார்க்க முடியாதோ, இந்த ஜலம் வந்து ஓடாதோ, நமக்கு ஒண்ணுமே இருக்காதோ, நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அப்ப மெதுவா the sun sets. On the other side, the moon is coming. From the golden rays of the sun to the silvery beams of the moon, they look up, there is a canopy of stars. ரொம்ப அழகா இருக்கு ஆகாயம் பார்த்தாக்க. The west wind is blowing. ரொம்ப குளுமையா இருக்கு. காத்தால ரொம்ப ஸ்கார்ச்சிங்கா இருந்தது இல்ல, இப்ப ரொம்ப குளுமையா இருக்கு. பறவைகள்லாம் மெதுவா சப்தம் பண்றது, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அவ யோசிக்கிறா, என்னடா இந்த சூரிய வெளிச்சம் தான் இவ்வளவு பியூட்டிய வந்து நம்ம கண்ணுல இருந்து மறைச்சிருந்தா அப்படின்னு. அப்ப அந்த போயிட்டு அந்த ஒரு கேள்வி நம்மள கேக்குறாரு, if light can hide so much, why not life? If light can hide so much, why not life? இந்த லைஃப்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு தெரியாது அவ்வளவு. இட்ஸ் a beautiful sonnet. ஏன்னா நான் ரொம்ப வருஷங்கள் ரொம்ப கிளாஸஸ்க்கு நான் அதை டீச் பண்ணிருக்கேன். அதனால நமக்கு வந்து என்ன தெரியுமா, நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யறோம். நமக்கு என்ன தெரியுறதோ, நம்ம எது சரின்னு நினைக்கிறோமோ அதை செய்யணும். அவ்வளவு புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம்ப்பா? புரியுறதா? 500 நாமாக்கு மேல போயாச்சுப்பா. புரிஞ்சுட்டு இருக்கா எல்லாருக்கும்? வந்து யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? ஃபாஸ்டா சொல்றேனா, மெதுவா சொல்றேனா? இல்ல ரொம்ப தெளிவா இருக்கு மேம். ரொம்ப கிளியரா இருக்கு மேடம், நல்ல கிளியரா புரியுது. சரிப்பா. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும்னு நினைச்சுன்னு விடுறேன் நானு. போன வாட்டி எல்லாரும் சௌந்தர லகரி அட்டன் பண்ணேன் இல்ல, கொஞ்சம் பேர் வரல, அதனாலதான் மறுபடியும் அதெல்லாம் சொன்னேன் இன்னைக்கு. ஏன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம ஒரு தடவை தான் படிக்க போறோம், அது லைஃப்ல அடிக்கடி படிச்சுட்டு இருக்க போறது இல்லை. அதனால அந்த ஒரு தடவை படிக்கும் போது நம்ம சரியா படிச்சோம். அடுத்த வாரம் நம்ம வந்து திருப்பாவையில பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் என்னோட ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருந்தோம். திருப்பாவை எடுக்கும். பாடலீஸ்வரா பாடலி